ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை ஜனவரி 1 கூட வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொய்வும் இல்லாம தொடர்ந்து அப்படியே எல்லா பாலும் 6, 4 அடிச்சுக்கிறாங்க இருதரப்புலயும் அப்படிங்கிற மாற்று கருத்து. ஏன்னா, உக்ரைன் தரப்பு வந்து கதறல்கள், பிளேம் கேம் அது குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ன்னு கூட பார்க்கலீங்க. தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் விடிய காத்தால தான் அடிக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறமும் தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க பல பகுதிகள்ல உக்ரைன்ல. அதுவும் குறிப்பா உக்ரைனோட ரயில்வேஸ் போக்குவரத்து லாஜிஸ்டிக்ஸ் ஒடசா, சுமி, ஓலின். சுமிங்கிறது தெரியும் ஃப்ரண்ட் லைன் டவுன். ஒடசாங்கிறது மேற்கு நாடுகள் வழியா ஆயுதங்கள் வரப்பு. அந்த ஒடசா அதான் பிரிட்ஜ கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஹெவியான சேதங்கள் ஒடசால தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ லாஜிஸ்டிக் சப்ளை உக்ரைனுக்குள்ள வரக்கூடிய ஆயுதங்கள தடுக்கிறதுக்காக அந்த பகுதியில ஒரு அட்டாக் ரஷ்யா. இதுல புதுசா வந்துருக்கிறது தான் ஓலின். இந்த ஓலின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நேத்திக்கே நம்ம பார்த்தோம் ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. இந்த ஓலின்ங்கிறது போலாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட். உக்ரைனோட ஒரு பகுதி. மேற்கு இருக்கறதுலயே கடைக்கோடி மேற்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ ஒடசாவையும் கட் பண்ணிட்டு ஓலினும் கட் பண்ணாங்க அப்படின்னா, ஆயுதங்கள் பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள வராது. ஸோ வரல அப்படின்னா ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஆயுதம் இருக்காது. ஏன்னா இப்ப மேற்கு நாடுகள்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆயுதங்கள குடுக்குறாங்க அப்படின்னா, இருக்கிறது மட்டும் தான் உக்ரைனுக்குள்ள இருக்கும். ஸோ புதுசா வருது அப்படின்னா, அத ரீரூட் பண்ணணும். ஹெவியா போகக்கூடிய ட்ரெயின்கள் அப்படிங்கிறதோட பாத் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி வைக்கணும். அ லோக்கல் ட்ரெயின்ஸ் ஓடக்கூடிய இதுல அது போல ரீடைரக்ட்லாம் பண்ணி விடுவாங்க. பட் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சிரமங்கள் இருக்கு. இப்ப கூட ஒரு ட்ரெயின் 2 ட்ரெயின் கிளாஸ் ஆயிடுச்சு உக்ரைன்ல அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏகப்பட்ட டிலேஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ரெகுலரா இருக்கக்கூடிய இந்த லாஜிஸ்டிக் சப்ளைஸ் அடிச்சுட்டாங்க ரஷ்யா, உக்ரைனால அத யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஆயுத வரப்பு அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள வரது இதாயிரும். ஏன்னா ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி ஒத்துக்கிற மாரி இல்ல. அடுத்தது மால்டோவா வழியா வரலாம். பட் அந்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நார்மலா இருக்கக்கூடிய பகுதிகள் ஒடசா இத்தன வருஷமா வந்துட்டு இருந்த 2022ல இருந்து 2025 வரைக்கும் வந்துட்டு இருந்த மாதிரியான சப்ளைஸ் உக்ரைனுக்கு வருமானா, அது ஒரு மிக பெரும் கேள்விக்குறி. அத தடுக்கிறதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவுல ட்ரை பண்றாங்க. ஒரு 100% ஆயுதங்கள் இத்தன நாள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது வச்சுக்கிட்டோம்னா, ஒரு 40% வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கம்மி பண்ணியிருக்காங்க. ரஷ்ய வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதல் அட்வான்டேஜா இருக்கும். அவங்க ஃப்ரண்ட் லைன்ல முன்னேறதுக்கு. மேபி மேற்கு நாடுகள் மொபைலைஸ் பண்ணாலும் கொஞ்சம் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை பிரச்சனையா இருக்கிறதுனால சிக்கலா இருக்கும். இப்ப அடுத்தது உக்ரைன் தரப்பு வந்து கதறல்கள்னா போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சுட்டாங்க. ஜனவரி மாசம் கூட பார்க்காம அடிச்சுட்டாங்க. பெர்சன் பகுதியில தாக்குதல் பண்ணதுனால ஒரு நபர் இறந்துட்டார். தெர்கிவ் பகுதியில ஒரு அம்மா காயமடைஞ்சுச்சு அப்படிங்கிறது போல வந்து பண்ண ஜனவரி மாசம் கூட இது போல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து அதுவும் 2 ஒப்லாஸ்ட் பல வீடுகள் கரண்டே இல்லாம சிரமப்பட்டுருக்காங்க ஜனவரி மாசம். 2026ங்கிறது இது போல தொடங்கியிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கதறல்கள். ஆனா இவங்களும் ட்ரோன் தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பண்ணா இப்ப ரஷ்ய தரப்புல இருந்து குடுத்துருக்காங்க. மொத்தம் 201 ட்ரோன்கள உக்ரைனே ஏவி விட்டுருக்காங்க. அது ஷார்ட் ஸ்பேன்ல ஒரே பகுதியில அதிகமான ட்ரோன்கள். ஏன்னா, அப்பதான் சப்ரஸ் பண்ண முடியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதிகமா டவுன் பண்ண முடியாது. ஸோ இது போல வந்து பார்த்தா ஒரே பாத்ல அதிகப்படியான ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஷார்ட் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்றதுங்கிறது இழப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதுவும் 21 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்கோக்கு நோக்கி போயிருச்சு. ஸோ அத எல்லாத்தையும் டவுன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பட் இருந்தாலும் குபான் பகுதி அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து பார்த்தா ஒரு ஆயில் ரிஃபைனரி வந்து பார்த்தீங்கன்னா, இழந்திருக்கிறாங்க. ரஷ்ய தரப்பு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அடுத்தது அ வேர் ஹவுஸ். ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டொனெட்ஸ்க் பகுதியில இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ், எக்யூப்மென்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அது மேல அடிச்சுட்டோம் அப்படின்னு கூட உக்ரைன் தரப்பு கிளைம் பண்றாங்க. ஏன்னா வேற ஏதாவது இருந்ததுன்னா கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பெருமளவுல இழப்புகள் ரஷ்யாக்குள்ள அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். ஒரு ஆயில் ரிஃபைனரி, ஒரு ஆயில் டிப், ஒரு வெப்பன் டிப்போ அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். ஆனா உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பகுதிகள் கரண்ட் இல்ல. லாஜிஸ்டிக் சப்ளை கட் ஆயிருக்கு. ஒடசா போர்ட்ல அடி விழுந்திருக்கு. இரு தரப்புலயும் குறைவில்லாம வந்து பண்ணா அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஜனவரி 1 நியூ இயர்ல கூட ரெஸ்ட் இல்ல. சோ இப்ப கணக்குகள் வரும் இல்லையா? ரஷ்யா, உக்ரைன் இருதரப்புலயும் முன்னேறிட்டு இருக்காங்க. அப்படி முன்னேறும்போது களத்துல என்ன நடக்குது? ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஃப்ரண்ட் லைன் ஒரு சைடு தான் மூவ் ஆகுது எடுத்து பாருங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு இல்லையா? இப்ப அதுக்கான விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புல இருந்து குடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம ரஷ்ய தரப்புல இருந்து, உக்ரைன் தரப்புல இருந்து 2ம் பாத்துட்டு இருக்கோம். சோ ரஷ்யா வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாசத்துல 700 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட சொச்சம் வந்து பாத்தீங்கன்னா லிபரேட் பண்ணதா ரஷ்ய தரப்புன்னு சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம். உக்ரைன் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 400 சொச்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ரஷ்யா டிசம்பர் மாசத்துல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த 200ங்கிறது வேரியேஷன் இருக்கும். நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் நாங்க மீட் எடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. உக்ரைன பொறுத்தவரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எது எப்படின்னா ரஷ்யா முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ உக்ரைன் குடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதாவது கடந்த வருஷம் 2025 ஜனவரி 1லிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்கெண் அடிப்படையில
4336 ஸ்கொயர் கிலோமீட்டர் லிபரேட் பண்ணிட்டாங்க. துல்லிய கணக்கு வச்சிருக்காங்க உக்ரைன் எப்பவுமே. 4336 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சு. அதாவது இத நீங்க வேரியேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 2022 3 எடுத்துக்கோங்க. 2022 அது வந்துச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை போட்டு வெளிய போனாங்க. அந்த பகுதிகள் விட்டுருங்க. களத்துல இருக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது 2023 டிசைட் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்ல இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் உக்ரைன் தரப்புல குடுத்துருக்காங்க. 2023 ஜனவரியிலிருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் 3127 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரஷ்ய தரப்புல முன்னேறி இருந்தாங்க. அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. அத ஜனவரி 2025லிருந்து டிசம்பர் 2025 இந்த ஒரே வருஷம். அது வந்து 2 வருஷத்தோட கன்சாலிடேஷனே 3000 தான். ஆனா இந்த ஒரு வருஷம் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்குமே 4336 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. மொத்தம் 7000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 7000 8,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதுல பெர்சன் ஒப்லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 72% வந்து அப்படியே ரஷ்யா வச்சிருந்துக்கிறாங்க. ஸோ எந்த சேஞ்சுமே கிடையாது. முன்னேற்றம் இல்ல ரஷ்ய தரப்புல இருந்து. உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு பகுதிய கூட மீட்டெடுக்கல அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து ஜாப்ரோசியா பகுதி 74.6% கிட்ட ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதுல 2% வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இங்கேயும் ரஷ்யா தான் முன்னேறிக்கிறாங்க. 2%னாலும் முன்னேறிக்கிறாங்க. உக்ரைன் தரப்புல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஸோ டொனஸ்க் பகுதி 78.1% வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. தோராயமா 80% வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுல 10% இந்த வருஷம் முன்னேறி வந்து புடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. 60ல இருந்து 78 மாறி இருக்கு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ரஷ்யா முன்னேறிக்கிறாங்க. டொனஸ்க் பகுதி. லுகான்ஸ்க்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 96.6% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி. இல்ல 0.6% முன்னேறிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது பார்டர் பகுதி முடிஞ்சிருச்சு. 100மே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. எந்த ஒரு வில்லேஜஸும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள சும்மா ஏதோ ஒரு மரம் 2 மரம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கிட்ட இருக்குமா இருக்கும். அதுவும் அவங்க ஆளுங்களா இருக்க மாட்டாங்க பிசிக்கலா. மேபி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல உக்ரைன் சொல்றதே வச்சு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் சுமி இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. இந்த பெர்சன் பகுதிகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுத்து அதெல்லாம் வேற கத. இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு மட்டும் இந்த கணக்கு சொல்றாங்க பார்த்துக்கோங்களேன். இதுல ஏதாவது ஒரு பகுதிகள்ல உக்ரைன் முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிற போல விஷயங்கள் உக்ரைன் தப்புன்னு சொல்றாங்களா? இப்போ உக்ரைனோட முன்னேற்றம் அப்படிங்கிறது லிட்டரலா 0வா இருந்திருக்கு. ஜ இந்த 2025ங்கிறது உக்ரைன் பகுதிகளை இழந்திருக்கிறாங்களே தவிர முன்னேறவே கிடையாது. இதத்தான் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். ஒரு சைடுல முன்னேறுது அப்படிங்கிறது போல. ரஷ்யா அப்படிங்கிறது களத்துல வந்து டாமினன்ஸ காட்டுறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல என்டையர் ஃப்ரண்ட் லைன்ல டாமினன்ஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது பண்ணா பேச்சுவார்த்தைகள்ல கையெழுத்தாகுமானா இல்ல. அது இன்னும் ஆகுற மாதிரி தெரியல. பட் ஆனா பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, ருஸ்டம் உமர் அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் கவுன்சில்ல இருக்கிறாரு. இவர் மேலயும் ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் பண்ணாங்க. ஊருக்கு மட்டும் மாட்டேங்கிறாரு. உக்ரைனுக்கு மட்டும். மத்தபடி ஆக்டிவா எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. எல்லா வேலைகளும் செய்றாரு. ஊருக்கு மட்டும் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் அவ்ளோ பிஸி. ஊருக்கு போயிட்டா இந்த வேலைகள்லாம் யாரு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால. இப்ப துருக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விசிட் விட்டுருக்கிறார். அகான் ஃபிடான் அவர்கள் துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர். ஸோ அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி ஹெட் இப்ராஹிம் கிலீன் அவர்கள். ஸோ இவங்களெல்லாம் உட்காந்து பேசிக்கிறாரு. எல்லாம் மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. பாதுகாப்புக்காக பேசப்பட்டிருக்கு. இந்த வணிகம் இருக்கு இல்லையா? தானிய ஏற்றுமதி. ஸோ அதுக்காக பேசப்பட்டிருக்கு. பல விஷயங்கள் பண்ணியிருக்கு. நீங்க தானுங்க போய் அடிச்சு விட்டீங்க ரஷ்யாவோட கப்பல. அப்புறம் நீங்களே போய் பேசுனீங்கன்னா எப்படி? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நீங்க ரஷ்யாகிட்டலாம் போய் பேசணும் அப்படிங்கிற போல இருக்கு. ஸோ பார்ப்போம். ஏன்னா ரஷ்யா போர்ட்டு, கப்பலு எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்களே. ஸோ அதுக்காக திருப்பி வந்து ஏதாவது பேசி ரெடி பண்ணலாமா அப்படிங்கிற பார்ப்பாங்க போல இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச். உக்ரைன் சொல்லியிருந்தாங்க, ரஷ்யாவோட பிரிசனர்ஸ் 10,000 பேர் இருக்காங்க எங்ககிட்ட அப்படிங்கிறது போல. ஸோ ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. முடியவே முடியாது. ஒருத்தர் குடுத்தீங்கன்னா ஒருத்தன் தரேன். எவ்வளவு வேணா குடு அப்படிங்கிற போல ரஷ்யத்த வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுபடி ஏதாவது பேசுவாங்களா? திருப்பியும் ஆயிரக்கணக்கான வீரர்கள எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான வேலைகள் நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பத்தி மெயினா பேசியிருக்கோம் அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. மனிதாபிமான அடிப்படையில சிவிலியன்ஸ்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள், உக்ரைனோட மக்கள் உக்ரைனுக்கு வரணும்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்க ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. ஏன்னா இந்த பகுதிகள்லாம் ரஷ்யா கிட்ட வந்துட்டதுனால, அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரஷ்யா கிட்ட இருப்பாங்க. சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கிட்ட இருப்பாங்க. ஏன்னா அவங்க உள்ள வந்து அஃபென்சிவ் ஆப்பரேஷன் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? பகுதிகள்ல வந்து. சிவிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இரு தரப்புலயும் இருப்பாங்க. சிவிலியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா கடைசியா 2 தடவ பண்ணும்போது சிவிலியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அதே போல நடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது ரஷ்யா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்த ஹாட்டான நிலவரங்கள். அடுத்ததே நம்ம யூரோப்பியன் யூனியன்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா,
அங்க இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எந்த அளவுக்கு இருக்கு? செக்கு செக்கா வாங்கி ஆட்லாரிகள் அடிச்சு தட்டிட்டு இருந்தாங்க உக்ரைனுக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கம். ஆனா எப்ப வந்து ஸ்பீக்கர் மாறுனதுலருந்து உக்ரைனோட கொடி கூட பறக்கக்கூடாது அப்படின்னு கூட கிழிச்சாரு இல்லையா? அந்த வீடியோ பதிவெல்லாம் பார்த்தோம். செக்கோட பார்லிமென்ட் ஸ்பீக்கர் தொமியோ ஒக்குமுரா அவர்கள். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட்ல வந்து பேசிக்கிறாரு. அதாவது உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம் குடுக்குறேன் அப்படிங்கிறது போல தொடர்ந்து பண்றதெல்லாம் சென்ஸ்லெஸ் வார் இது. இதுக்கெல்லாம் வந்து செய்யவே கூடாது. அதாவது நம்ம வந்து எந்த விதத்திலயும் வந்து உக்ரைனுக்கு ஆயுதம் குடுத்து செஞ்சு குடுக்குறது, இது போல எதுக்குமே உதவக்கூடாது. இந்த ப்ரோ வார் புரொபகண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னைக்குமே அடிபணியக்கூடாது. அதனால நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல அவர் தரப்பிலிருந்து ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இருந்திருக்கு. அத பத்தி பேசாதீங்க எங்க இதுல. எங்க பார்லிமென்ட்ல அத பத்தி பேசாதீங்க. அந்த நாட மறந்துருங்க. ரப்பர் வச்சு அழிச்சிருங்க அப்படிங்கிற செக் தரப்புல இருந்து முடிவெடுத்துட்டாங்க. அடுத்து ஸ்லோவாக்கியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து ராபர்ட் கிளிங்கே அவர்கள். அவரு என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைன் எக்காரணத்த கொண்டும் நேட்டோல ஜாயின் பண்ணவே பண்ணாது. இதத்தான் சொல்லிட்டு இருக்கோம். சும்மா கோயலேஷன் ஆஃப் வில்லிங் தானா முன் வந்து உதவுறீங்களே, இப்படி பண்றீங்களே நியாயமா அப்படிங்கிற அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறார் இவரு. உக்ரைன்ல உதவுறதுல வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ள பிளவுகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் இப்ப ரஷ்யா, அமெரிக்கா அப்படிங்கிற உறவு மேம்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா ஒதுங்கி நிக்க வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா, யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் இவங்க எல்லாரும் ஒருங்கிணைறத பார்த்தா, சில நாடுகள் மட்டும் தான் இப்ப உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரொம்ப டீப்பா இறங்குன நபர்கள் தான் இப்ப மாட்டிட்டு முழிக்கிறாங்க போல தெரியுது. ஏன்னா இப்ப ஜெர்மனி கூட அ ஆயுதம் குடுக்கறது கம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ரஷ்யாவோட அசெட்ல கைய வைக்கலல்ல. உக்ரைனே அப்படிங்கிறது போல மெர்ச் அவர்கள் இப்ப பின்வாங்குறாரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அத வெயிட் பண்ணி பார்ப்போம். சில நாட்கள்ல தெரிஞ்சிரலாம். உறுதிப்படுத்த முடியுமா? என்ன ஏதுங்கிறதெல்லாம். இப்ப இதுல என்னன்னா, அமெரிக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து ஆதாரங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இந்த ரேடார், இந்த டிடெக்ஷன், தாக்குதல் பண்றது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் இது போல கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து ரஷ்யாவோட GRU ஹெட் இந்த இன்டெலிஜென்ஸ் ஹெட் அமெரிக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேட்டிவ் மீட் பண்ணி குடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் மெட்டீரியல்ஸ், ராணுவ மெட்டீரியல்ஸ் அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட வந்து குடுத்துக்கிறாங்க. அலசி ஆராய்ஞ்சு இந்த ரூட்ல இப்படித்தான் ட்ரோன்கள் வந்தது. அதுதான் இந்த ட்ரோனு. இந்த ட்ரோன நாங்க இப்படி டவுன் பண்ணோம். இந்த பதில பண்ணோம்னு கம்ப்ளீட்டான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஸ்பெஷல் சர்வீஸ் வந்து குடுத்துக்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவோட அதிபர் மாளிகை, நவ்கரோட ரீஜியன்ல இருக்கக்கூடிய பகுதிகள்ல தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல குடுத்துருக்காங்க. பார்ப்போம். அ அமெரிக்கா என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெல்லா 1 டேங்கர் சும்மா சும்மா பிடிக்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ ரஷ்யா வந்து டைரக்ட்டாவே சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கா அது எங்களோடதுங்க. விட்டுருங்க அப்படிங்கிறது போல டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அமெரிக்கா கிட்ட சொல்லிக்கிறாங்களாமா. அதனால தான் பெல்லா 1 வந்து அவங்க பிடிக்கலையாம். விட்டாங்களாம். அது ஈரான்லேருந்து கிளம்புச்சு வெனிசுலாக்கு. அது ஆயுதம் ஏதாவது தூக்கிட்டு வந்திருக்குமா? ஏன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கப்பலையே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு போர் கப்பலா மாத்தி, இந்த ட்ரோன் டேக் ஆஃப் பண்றது இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்ப பெல்லா 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் அது போல ஏதாவது கொண்டு வந்து டெலிவரி பண்ணிருமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ ரஷ்யா சொன்னங்காட்டிக்கு தான் அவங்க விட்டுட்டாங்க. இல்லைன்னா அமெரிக்க ராணுவம்லாம் உள்ள இறங்கி அப்படியே கவுத்தி விட்டுருப்பாங்க அந்த டேங்கரையே இல்லையா? அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி இருக்கு. சரி ஓகே. அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓசன் நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது வெனிசுலாக்குள்ள உள்ள போறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்ட் இஸ்ரேலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இஸ்மாயில் ஜமீர் அவர்கள் இஸ்ரேலோட ஜெனரல் ஸ்டாஃப் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் அவர்கள் இருக்கார் இல்லையா? லூட்டினன்ட் ஜெனரல் இஸ்மாயில் ஜமீர் அவர்கள். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, உறுதிமொழி 2026ல ஹமாஸ நாங்க கண்டிப்பா டிஸார்ம் பண்ணியே தீருவோம். 2026ங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு வருஷம். எங்களோட செக்யூரிட்டி ரியாலிட்டீஸ்க்கே ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டோம். தீவிரவாதிகள் அங்க இருக்கிறதுக்கு. ஸோ ஹமாஸ நாங்க கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இராடிகேட் பண்ணிருவோம். ஹமாஸ் திரும்ப அவங்களோட பவர ரீகெயின் பண்றது பொலிட்டிக்கலா, இது போல விஷயத்துக்கெல்லாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். ஒருபோதும் இனிமே அவங்களால எங்கள மிரட்ட முடியாது அப்படிங்கிறது போல, இஸ்ரேல் தரப்புலருந்து பயங்கரமான ஒரு மிரட்டல்கள் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த பகுதி என்ன திரும்பி ரீஸ்டார்ட் ஆகுமா? என்ன ஏதுன்னு தெரியல. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிரியா. சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, அது சாரா அவர்களோட அரசாங்கத்துல ஒரு புனித பூமியா மாறிட்டு இருக்குது இல்லையா சிரியா? அப்படி இருக்கக்கூடிய புனித பூமியில ஒரு வெடிகுண்டு விபத்து வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. டெரரிஸ்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீசர், அதாவது போலீஸ் ஆஃபீசர் தான். அவர் மேல வந்து தாக்குதல் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஐஇடி பிளாஸ்ட் நடத்தலாமான்ட்டு. அந்த போலீஸ் ஆஃபீசர் இறந்திருக்கிறாரு. சில நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இத பத்தின இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது அலப்போ பகுதி. அலப்போவோட மேற்கு பகுதிகள் சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, இது போல தாக்குதல் நடந்திருக்கு. சூசைட் பாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க.
அ போலீஸ் பேட்ரால வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். இதுக்கான காரணம் இந்த ஆளவைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ திரும்பி அங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குட்டி, குட்டி பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்துட்டு போறது, அங்க இருக்கக்கூடிய மக்கள த்ரெட்டன் பண்றது, ஆளவைட்ஸ்க்கு அ ந மைனாரிட்டி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா அடக்கி, ஒடுக்கி ஆல்ரெடி இது போல நெறைய நடந்துட்டு இருந்தது. அதுபோல நெறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. திரும்பி அங்கலாம் ஏகப்பட்ட புரொட்டஸ்ட். ஒரு ஒரு கடந்த 1 வாரமாவே அங்க பெருமளவுல தாக்குதல்கள்லாம் போயிட்டு இருக்கு. மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இறங்கி அங்க மத பிரச்சனை மாரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இங்க தாக்குதல் நடந்திருக்கா என்ன ஏதுங்க தெரியல. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா அல் ஜுலானி அவர்கள் இருக்கார் இல்லையா? எனக்கு சாரி ஜுலானின்னே வருது. அல் சாரா அவர்கள். அவர் வந்து பண்ண முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தடுக்கிறதுக்கான வேலைகள் ட்ரை பண்றாரு, எல்லாம் செய்றாரு. பட் இருந்தாலும் இது போல அசம்பாவிதங்கள் அங்க நடக்குது அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பெயர்ல நம்ம பார்த்திருப்போம். உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள். அது கூடவே ஆ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.